Hello students, in the video 10th standard maths chapter 3 algebra exercise 3.17 இருக்கு 7th sumல third subdivision solve பண்ணலாம். Find the values of x, y, z. So x, y, z unknown அதை நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எதுல இருந்து அப்படின்னா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது மாதிரி கொடுத்திருந்தா அது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன செக் பண்ண சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஆர்டர் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்ன ஆர்டர்ல இருக்கு? 3 rows இருக்கா? 3 rows இருக்கு, ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 3 rows, ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஈக்குவலுக்கு இந்த சைடு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மேட்ரிக்ஸை செக் பண்ணணும். இங்கேயும் எப்படி இருக்கு? 3 rows-ஆ? இப்படி இருந்தா அது ரோஸ். ஸோ 3 rows. காலம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காலம். ஓகேவா? ஹாரிசான்டலா இருந்துச்சுன்னா அது ரோஸ், இப்படி வெர்டிக்கலா இருந்தது அப்படின்னா அது என்னது? காலமா? ஸோ காலம் எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. இப்போ ரெண்டுமே பாத்தீங்கன்னா 3 into 1 3 into 1 ஆர்டர் தான். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஈக்குவேட் பண்ணி அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் இசட் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டுமே சேம் ஆர்டர் அப்படின்றதுனால என்ன பண்ணலாம், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணலாமா? அப்பனா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதணும். அடுத்தது எக்ஸ் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இது மூணுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், தனித்தனியா ஒரு ஒரு ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதுல நம்ம எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கணுமா? இதுல பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கா, அதுல நான் தேர்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் 3, ஓகேவா, இன் 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ ஒய்க்கும் இசட், ஒய் பிளஸ் இசட்டுக்கு பதில் நான் என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 7 போடலாமா? புரியுதா? அதனாலதான் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ இப்போ ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? y பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ y பிளஸ் இசட்டுக்கு பதில் நான் என்ன போடலாம்? 7 போடலாமா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல? அதான் இங்க பண்ணிருக்கேன். now x equal to 9 plus 7 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 7. x is equal to 9ல 7 போயிடுச்சுன்னா 2. இப்போ x வேல்யூ என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்கா, அதுல நான் என்ன பண்றேன், substitute x is equal to 2 in equation 2. ஏன்னா equation 2ல தான் ரெண்டு வேரியபிள் இருக்கு, ஒன்னு எக்ஸ் இருக்கு, ஒன்னு இசட் இருக்கு. சரியா? நம்ம எக்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டதுனால என்ன பண்ணிக்கலாம், அதை கொண்டு போய் அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளால இசட் கண்டுபிடிக்க முடியும், இன்னொரு வேரியபிள் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? x plus z is equal to 5. x க்கு பதில் என்ன போடலாம்? 2 போடலாமா? 2 plus z is equal to 5. z equal to 5 minus 2. z is equal to 5 minus 2, 3. So x and z values நான் என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், substitute x is equal to 2 and z is equal to 3. so இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல, சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x plus y plus z is equal to 9. x ஓட வேல்யூ 2 plus y ஓட வேல்யூ தெரியாதா, சோ அப்படியே வச்சுக்கோங்க, plus z ஓட வேல்யூ 3 equal to 9. 2 plus 3 5. 5 plus y equal to 9. y equal to 9 minus இந்த plus 5 இந்த சைடு வந்தா minus 5 ஆகுமா? சோ அதான் இங்க எழுதிருக்கேன். y equal to 9ல 5 minus பண்ணா
4 9ல 5 மைனஸ் பண்ணா 4. ஸோ x z அதுக்கப்புறம் y. ஓகேவா?